நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தோஷம், துக்கம், சிரிப்பு, அழுகை, இன்பம், துன்பம், நன்றி, மன்னிப்பு, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வெவ்வேறு தருணங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம போட்டியாளர்கள் அவங்க வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மறக்க முடியாத நபர், அவங்க இதயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு தான் இந்த மேடையில ஒரு பாடல் மூலியமா அவங்களோட நன்றிகளை, அவங்களோட சாரிகளை, அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்ல போறாங்க. ஸோ இந்த நாளை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு முக்கியமான 4 நபர்கள் நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோ சார். ஹலோ அண்ட் வெல்கம் பேக். என்றென்றும் புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா, எவர் பப்ளி சுபாஜி, our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. ஸோ நேற்றுக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் இல்லையா? ஸோ அன்பு, பாசம், யூனிவர்சல் லவ் இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் பூராவே நம்ம வேலண்டைன்ஸ் டே மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். வேலண்டைன்ஸ் வீக் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அந்த வகையில் நம்ம டெடிகேஷன் ரவுண்டில் அடுத்ததாக எந்த பாடலை யார் டெடிகேட் பண்ண போகிறாங்க, ஏதாவது கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரொம்ப க்யூட்டான, ஸ்வீட்டான, அழகா பாடும் ஸ்ருத்திகா. ஸ்ருத்திகா, Hi. any improvement from last week? No. அப்படிதான் இருக்கா? ஸ்ருத்திகா இன்னைக்கு அவங்களோட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலான சாங்கை டெடிகேட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட அந்த செட் ஆஃப் நண்பர்கள் யாருன்னு பார்த்துடலாமா? ஓகே, லெட்ஸ் டேக் a look. இரைச்சலின் அமைதி, கூச்சலின் மௌனம், சத்தத்தின் நிசப்தம், இவர்களின் உலகத்தில் சத்தமும் இல்லை, யுத்தமும் இல்லை. சூப்பர் சிங்கரின் செல்லக்குரல்களில் ஒன்றான ஸ்ருத்திகா தன்னுடைய நாளின் பெரும் பகுதியை செலவழிப்பது தன் குரலை அதிகம் கேட்க முடியாத, தன்னுடன் பதிலுக்கு தெளிவாக பேச முடியாத இந்த குழந்தைகளுடன் தான். கடவுளின் இந்த செல்ல குழந்தைகளுக்கு உறுப்புகளில் குறையிருந்த போதும் இவர்களின் உள்ளங்களில் எந்த குறையும் இல்லை. இவர்களின் முகத்தில் இன்று தென்படும் சிரிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என்று நம்புவோம். இந்த குழந்தைகள் பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ருத்திகாவோட அம்மா கிட்ட, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்ருத்திகா இந்த வெளியில் நின்றுட்டு நான் அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ருத்திகாவை எப்படி தெரியும்? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் டிவி பார்க்கக்கூடாது பசங்க, பேரண்ட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு டிவி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் என்ன ஒரே ஒரு நாள் டிவியில் பார்த்துட்டு மைத்லி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பாட்டை அன்னையிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க. 9 மணி ஆனால் கடன்னு ஸ்வாத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டா, ஒரே அழுவாலாம், இல்லை செய்ய முடியாதுன்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் அப்போ தான் பார்க்க விடுவேன் ஸ்ருத்திகாவை. அப்போ கடகடன்னு எழுதி கடகடன்னு முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் சூப்பர் சிங்கர் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லும். அடுத்த நாள் காலையில் சொல்லும், உன் பொண்ணு அழகாக பண்ணா, என்ன பாட்டு பண்ணான்னா டேடி மம்மி வீட்டில் இல்லை தில்லானா. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பசங்க வாயால் அந்த வார்த்தையை வருதுன்ட்டு
அவங்களுக்காக நான் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இவளே சொல்லுவா, டெடிகேஷன் ரவுண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு தான் டெடிகேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் வந்து 4 இயர்ஸாக தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி சீனியர் டீச்சர்ஸ் இவங்க இருக்காங்க. ஸ்கூலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, தாரணா மிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இங்கே பாடுற இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சந்தோஷம் தான். அதை கேட்கும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் மறந்துடும். ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வர குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேச்சே வராமல் வருவாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட நாங்கள் வந்து சத்தத்தை முதல்ல இதுதான் சத்தம்னு தெரிய வச்சு, அதுக்கப்புறம் அம்மா அப்பான்னு வார்த்தைகளை புரிய வச்சு அந்த குழந்தைங்க எங்களெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் வெளியில் போகும்போது அதுங்க அவ்வளோ வாய்க்கொள்ளாமல் பேசிட்டு வெளியில் போகும்போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு தோணும். அதில் இந்த குழந்தை இன்னும் கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கேள்விப்பட்டு ஓப்பன் டே இதுக்கெலாம் வந்துட்டு அந்த பசங்களோட விளையாட்டு, ஐயோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த குழந்தைங்களும் ஸ்ருதிகான்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஸ்ருதிகா பாடுறது அவங்களால கேட்க முடியுமா இல்லை ஜஸ்ட் முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும். இப்போ ஆக்சுவலாக எல்லாருக்குமே கேட்குற திறன் இருக்குது மேடம். யாரோ ஒரு 1000 லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் ஸ்டோன் டெஃப். அந்த சின்னதாக கேட்குற திறனையே வந்து அதுங்க ஊக்கப்படுத்தி அதை கேட்க வைக்கிறது தான் அந்த ஹியரிங் எய்டோட பயன்பாடு. அதை குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அம்மாங்களுக்கு முதல் ட்ரைனிங் தருவோம். வீட்டோட ஒத்துழைப்பு எங்களோட ஒத்துழைப்பு சேர்ந்து தான் அந்த குழந்தைங்க பேசுகிற அந்த சத்தம். நிறைய பசங்க நிறைய சாதிச்சிருக்காங்க மேடம். மைக்ரோசாஃப்டில் ராஜேஷ்னு ஒரு பையன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க யூஎஸ்ஏலாம் கூட படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே முடியாது. உங்கள் ஸ்கூலை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு ஸ்ருதிகாவோட அம்மாவை தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். we have to thank you very much. பட் ஸ்ருதிகாவோட அம்மா மட்டும்தான் தேங்க் பண்ணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு டெடிகேஷன் கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு பாட்டு பாட போகிறீங்க இல்லையா? ரெடி? ஓகே, பாடுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஏன்னா அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நல்லா பாடுவேன், அதை கேட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஸ்ருதிகா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கடவுள் உள்ளமே
ஸ்ருதிகா மேம் கரெக்டாக ஒரு சாங் சாய்ஸ். இன்னைக்கு ஒன்று நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன கண்ணு ஃபுல்லாக மூடிட்டு நின்று பாடினேன், என்னாச்சு? இல்லை அந்த ஆன்ட்டி வந்து நீ கண்ணை மூடிட்டு பாடினேன்னா ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் அங்கேயே வை, கண்ணை மூடிட்டு பாடினேன்னா நல்லா வரும் உனக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு. இப்போ உள்ளவங்க யாரும் கண்ணு ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க கண்ணால். அதனால் கண்ணு த்ரூ அவுட் கண்ணு மூடிட்டு பாடக்கூடாது. நான் எல்லாம் ஓல்டு ஸ்கூல், எனக்கு அப்படி தான் முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் அப்படி வளரக்கூடாது. கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஆனால் கான்சன்ட்ரேஷன் வேணும். பட் அதுக்கு கண்ணு மூடணும்னு அர்த்தம் இல்லை. ஓகே, ஓகே. இன்றைக்கி கடைசி பல்லவியில் மட்டும்தான் நீ கண்ணு திறந்த, அவ்வளோ தூரம் மூடிக்கிட்டே இருந்தாலும் நல்ல அட்டெம்ப்ட், நல்லா பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். ஸ்ருதிகா, ஹாய் மேம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பாடினம்மா. தேங்க்யூ மேம். Thank you for dedicating this song to them. Very nice singing, child. தேங்க்யூ மேம். ஸ்ருதிகா, பல்லவி ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். சரணம் ஸ்டார்டிங் மைன்யூட் மிஸ்டேக்கு, அப்புறமா சரியாக பாட்டேன். பட் இது ஒரு அற்புதமான காஸ். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நீ டெடிகேட் பண்ணுற விதம் இதெல்லாம் தேங்க்யூ. ரொம்ப அற்புதம். அதனால் உனக்கு அந்த இறைவன் இனிப்பு உடனே தரணும். ஸ்ருதிகா, no waiting for chocolating. நீங்க வந்து உங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பாடல் டெடிகேட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே for you and your friends இந்த சாக்லேட் ஷவர் கிடைச்சிருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஹேம்பரை நீங்க உங்க கையால இங்க ஸ்கூலுக்கு கொடுப்பீங்களா? ஸோ 2 டீச்சர்ஸ் 2 பேருமே கீழே வந்துடுறீங்களா? பால வித்யாலயா ஸ்கூலை சேர்ந்த 2 டீச்சர்ஸ், ஆக்சுவலி 3 டீச்சர்ஸ் இங்கே நின்றுருக்கீங்க, ஸ்ருதிகாவோட அம்மாவையும் சேர்த்து. இப்போ உங்க ஸ்கூலுக்காக எங்க நிகழ்ச்சியிலேருந்து கேண்டி மேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர். ஸ்ருதிகா, உன் கையால் கொடுக்குறியா? ஸ்ருதிகா வின் பண்ணி உங்களுக்கு உங்க ஸ்கூலுக்கு அவங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப நாளாக சாக்லேட்டிங் கிடைக்கலன்னு. ஆனால் நான் தான் சொன்னேன், இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ருதிகா, கண்டிப்பாக கிடைக்கும்னு. என்னோட வாக்கு பழிச்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது 3 மிஸ்ஸையும் கூப்பிட்டு வந்துரு, ஓகேவா? ஒரு மிஸ் வீட்டிலே இருக்காங்க. நான் கனவுல வந்து நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். அப்படியா? கனவுல மனோஜ் சார் வராரா? ஏன்னா அந்த டயலாக் அவரு தான் சொல்லுவார். குழந்தை அடிக்கடி வந்து நீங்கள் கனவுல வந்து எழுப்பிடுறீங்க சார். ஆமாம் சார். நான் அதே தான் அந்த வீட்டில் காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான அழகான ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. ரொம்ப நன்றி மைத்திலி மேம், இவங்களை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்ருதிகாவுக்கு அதை விட அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.